பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனிக் அரபிக் 129 என்ற இந்த பதிவில் ஷைஇன் என்ற வார்த்தையின் அர்த்தம் மற்றும் உதாரணம் பார்க்கொள்ளும். ஷைஇன் என்ற வார்த்தைக்கு திங், பொருள் என்று பொருள். அர்த்தம் திங், பொருள். ஷைஇன் பொருள், ஷைஇன் பொருள். திருக்குர்ஆனில் குல்லி ஷைஇன் என்று பல்வேறு இடங்களில் வரப்பட்டுள்ளது. குல்லி என்றால் சென்ற பதிவில் பார்த்தோம், அனைத்தும், எல்லாம், அனைத்தும். குல்லி ஷைஇன் என்றால் அனைத்து பொருளும், எல்லா பொருளும் என்ற அர்த்தத்தில் வரும். அனைத்து பொருளும். குல்லி ஷைஇன் அனைத்து பொருளும். ஷைஇன் பொருள், குல்லி ஷைஇன் அனைத்து பொருள், ஒவ்வொரு பொருள். முதலில் இந்த வார்த்தை திருக்குர்ஆனில் சுமார் 283 முறை வரப்பெற்றுள்ளது. முதல் 51வது அத்தியாயம் 49வது வசனம். வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன் லஅல்லக்கும் ததக்கரூன். வமின் குல்லி ஷைஇன் ஒவ்வொரு பொருளிலும், ஹலக்னா நாம் படைத்தோம், ஹலக அவன் படைத்தான், ஹலக்னா நாம் படைத்தோம், ஸௌஜைன் இரண்டு ஜோடிகளை, ஸௌஜ் இணை, ஜோடி, ஸௌஜைன் இரண்டு ஜோடி, லஅல்லக்கும் ததக்கரூன் நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக, தக்கர எதுக்குரு, ததக்கரூன் லஅல்லக்கும் ததக்கரூன் நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக. வமின் குல்லி ஷைஇன் ஒவ்வொரு பொருளிலும், ஹலக்னா நாம் படைத்தோம், ஸௌஜைன் இரண்டு ஜோடிகளை, லஅல்லக்கும் ததக்கரூன் நீங்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக. வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன் லஅல்லக்கும் ததக்கரூன் நீங்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதற்காக ஒவ்வொரு பொருளையும் ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம். அடுத்த 57வது அத்தியாயம் 2வது வசனம். லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்ல் யுஹ்யி வ யுமீத் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லஹு அவன், முல்க் ஆட்சி, சமாவாத் வானங்கள், வானம், சமாவாத் வானங்கள், வல் அர்ல் மேலும் பூமி, வல் அர்ல் இன்னும் பூமி. லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்ல் வானங்களுடையும் பூமியுடையும் ஆட்சி அவனுக்கே உரியது. யுஹ்யி அவனே உயிர்ப்பிக்கிறான், ஹயாத் ஹயாத் செய்கிறான், உயிர்ப்பிக்கின்றான். ஓ யுமீத் மௌத், ஓ யுமீத் மரணிக்க வைக்கிறான். யுஹ்யி ஓ யுமீத் அவனே உயிர்ப்பிக்கின்றான், அவனே மரணிக்கும்படியும் செய்கிறான். வஹுவ மேலும் அவன், அலா குல்லி ஷைஇன் கதீர், கதீர் பேராற்றலுடையவன், கதீர் பேராற்றலுடையவன், அலா குல்லி ஷைஇன் கதீர் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன், அலா மீது, குல்லி ஷைஇன் அனைத்து பொருட்கள், கதீர் பேராற்றலுடையவன், அலா குல்லி ஷைஇன் கதீர் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவன். லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்ல் வானங்களுடையவும் பூமியுடையவும் ஆட்சி அவனுக்கே உரியது. யுஹ்யி வ யுமீத் அவனே உயிர்ப்பிக்கின்றான், அவனே மரணிக்கும்படியும் செய்கின்றான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் மேலும் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். அடுத்த 57வது அத்தியாயம் 3வது வசனம். ஹுவல் அவ்வலு வல் ஆஹிர் வல் ஸாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிக்குல்லி ஷைஇன் அலீம். ஹுவ அவன், அவ்வல் முதலாம் அவன், ஃபர்ஸ்ட், அவ்வல் முதலாம் அவன், ஃபர்ஸ்ட், வல் ஆஹிர் மேலும் இறுதியானவன், வல் ஆஹிர் இன்னும் இறுதியானவன், வல் ஸாஹிர் இன்னும் வெளிப்படையானவன், ஸாஹிர் வெளிப்படையானவன், வல் பாத்தின் இன்னும் மறைவானவன், வல் பாத்தின் இன்னும் மறைவானவன். ஹுவல் அவ்வலு வல் ஆஹிர் அவனே முதலானவன், அவனே இறுதியானவன், வல் ஸாஹிரு வல் பாத்தின் அவனே வெளிப்படையானவன், அவனே மறைவானவன். வஹுவ பிக்குல்லி ஷைஇன் அலீம் வஹுவ மேலும் அவன், பிக்குல்லி ஷைஇன் அனைத்து பொருட்களையும், அலீம் நன்கறிந்தவன், இல்ம் ஆலிம், இல்ம் அலீம், அலீம் நன்கறிந்தவன், அலீம யஅலமு அலீம் நன்கறிந்தவன். ஹுவல் அவ்வலு வல் ஆஹிர் அவனே முதலானவன், அவனே இறுதியானவன், வல் ஸாஹிரு வல் பாத்தின் அவனே வெளிப்படையானவன், அவனே மறைவானவன். வஹுவ பிக்குல்லி ஷைஇன் அலீம் மேலும் அவன் அனைத்து பொருட்களையும் நன்கறிந்தவன். அடுத்த 66வது அத்தியாயம் 8வது வசனம். ரப்பனா அத்மிம் லனா நூரனா வஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். ரப்பனா எங்கள் இறைவா, அத்மிம் லனா எங்களுக்கு நீ முழுமையாக்கி வை, அத்மிம் லனா எங்களுக்கு நீ முழுமையாக்கி வை, நூரனா எங்களுடைய பிரகாசத்தை, நூரனா எங்களுடைய பிரகாசத்தை, வஃபிர் லனா வ மேலும் இஃபிர் மன்னி, லனா எங்களை, கஃபர யஃபிரு
கஃபர யகுஃபிரு இகுஃபிர் மன்னி. கஃபர அவன் மன்னித்தான், யகுஃபிரு அவன் மன்னிப்பான், இகுஃபிர் மன்னி, வ இகுஃபிர் மேலும் மன்னி, லனா எங்களை, இன்னக்க நிச்சயமாக நீ, அலா குல்லி ஷையின் அலா மீது, குல்லி ஷையின் அனைத்து பொருட்கள், ஹதீர் பேராற்றலுடையவன், ஹதீர் பேராற்றலுடையவன். சென்ற பதிவில் அலீம் நன்கறிந்தவன் என்று பார்த்தோம். இந்த பதிவில் ஹதீர் பேராற்றலுடையவன். குல்லி ஷையின் அலீம் அனைத்து பொருட்களையும் நன்கறிந்தவன். குல்லி ஷையின் ஹதீர் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன். ரப்பனா அத்மிம் லனா நூரனா எங்கள் இறைவா எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக. வகுஃபிர் லனா எங்களுக்கு மன்னிப்பு மருள்வாயாக. இன்னக அலா குல்லி ஷையின் ஹதீர் நிச்சயமாக நீ அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன். அடுத்த 67வது அத்தியாயம் 1வது வசனம். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் ஹதீர். தபாரக் அருள்வளமிக்கவன், தபாரக் அருள்வளமிக்கவன், அல்லதி அவன், பி எதிஹி அவனது கையில், பி எதிஹி அவனது கையில், எதுன் கை, பி எதி அவனது கை, பி எதிஹி அவனது கையில், எதுன் எதுன் கை, பி எதி கையில், பி எதி ஹி அவனுடைய கையில், பி எதிஹில் முல்க் ஆட்சி அரசாட்சி, வஹுவ அலா குல்லி ஷையின் ஹதீர் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன். தபாரக் அல்லதி பியதிஹில் முல்க் எவனுடைய கையில் ஆட்சி இருக்கின்றதோ அவன் பாக்கியவான். வஹுவ அலா குல்லி ஷையின் ஹதீர் மேலும் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன்.